நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா சந்தோஷம்தான். அவ அப்படிதான் மருமகனே. பணத்தோட அருமை தெரிஞ்ச அவளுக்கு உறவோட அன்பை புரிஞ்சுக்க தெரியல. எதையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிற நிலைமையிலையும் நான் இல்லை இப்போ. என்ன மன்னிச்சிருங்க மருமகனே. கஷ்டத்தையும் துன்பத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு ஆறுதலா இருக்க வேண்டியவங்களே உதாசனப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. யாரும் மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். மாவு எடுத்துட்டு போறேன். அன்பு, பாசம், இரக்கம், கருணை இது எல்லாம் இழந்தவங்க மேல காட்டணும். ஆனா அதை காட்ட யாருமே தயாரா இல்ல. எல்லாமே பணம் தானே முடிவு பண்ணுது. நம்ம கிட்ட பணம் இல்ல, நாம எதுவுமே இல்லாதவங்க. நம்ம மேல மத்தவங்க பாசம் காட்டணும், இரக்கம் காட்டணும்னு நாம எதிர்பார்க்க கூடாது. இந்த உலகம் நமக்கு எதிராக தான் இருக்கும். இந்த உலகத்தை எப்படியாவது சமாளிச்சு வாழணும் தானே நினைக்கணும். நம்ம வாழ்க்கையும் நல்லபடியா மாறும். எங்களுக்கெல்லாம் மூத்தவளை பறக்காம போயிட்டேன். சொந்த மண்ணு, சொத்து, சுகம், உறவு எல்லாத்தையும் இழந்தாலும் நீ எங்க கூட இருக்கும்போது எதையும் இழக்கல, எல்லாமே இருக்குன்னு நம்புறோம். அக்கா, பணம் இல்லாட்டி என்னக்கா? நல்ல குணம், சுத்தமான ரத்தம் ஓடுதுக்கா. நம்ம ரத்தமும் ஒரு நாள் சத்தம் போடும். அது கணத்தூரத்தில் கிடையாது. ஹலோ ஹலோ, நாங்க கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்றோம். உங்களுக்கு ஏதோ லோன் தேவைப்படுதா? வேணாங்க, அது ஒன்றும் வேணாங்க. என்னப்பா நீ போனே பார்த்துட்டு உட்காந்துருக்க? என்ன முக்கியமான போன் எதுவும் வருதா? இல்லைண்ணே, ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு. பொண்ணா? உனக்கும் அந்த வியாதி வந்துருச்சா? இங்கே பாருப்பா, அனுபவத்தில் சொல்கிறேன் கேளு. பொண்ணுங்க சாகுவாசமே வேணாம், சொன்னா கேளு. ஏங்க முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? என்னப்பா சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேற? நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கார பசங்களை கொண்டு வந்து விட்டோம் இல்லையா? ஆமாம். அதுக்கு நன்றி சொல்றதுக்குன்னு சொன்னாங்க. அந்த பசங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணா இருக்கும். ஏன்னு அங்கே நின்று பேசிட்டு இருக்கேன்? முதல்ல மேலே வா. அந்த பொண்ணு பேசினது இலங்கைக்காரங்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா யாருன்னு தெரியல. குழப்பமா இருக்குண்ணே. ஏப்பா திரும்ப போன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏதோ அணில் ஏற விட்ட நாய் மாதிரி போனே பார்த்துக்கிட்டு இருக்க. பொண்ணு போலீஸ்க்கு பயந்து சிம் கார்டை கடல்ல வீசி எறிஞ்சிச்சு. ஓஹோ, அப்ப அந்த பொண்ணு போன் பண்ணாதான் நீ பேச முடியும், இல்லைன்னா பேசவே முடியாது. அதான் போனே பார்த்துட்டு உக்காந்துருக்கியா? எனக்கு அந்த பொண்ணு பேசினதுல இருந்து அவளோட ஞாபகமாவே இருக்குண்ணே. தம்பி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. காதலானாலும் சரி, நட்பானாலும் சரி, நமக்கு சிலோன்கார பொண்ணோட சாபுகாசம் வேண்டாம். ஏன்னா பிரச்சனை வரும். என்னென்ன பெரிய பிரச்சனை வந்துருக்கு? இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க அகதிகளை ரெண்டாக பிரிச்சுக்கணும். ராஜீவ்காந்தி சாவறதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருந்தது. அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மேலே இருந்த மரியாதையே போச்சுப்பா. அத்தனை பயிலும் திருட்டு பசங்க. ஒரேடியா சொல்லாதண்ணே, எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருப்பாங்க. இங்கே பாரு, நீ மயக்கத்தில் இருக்க, அதனால தான் நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. டீசல் கடத்துறான், கஞ்சா கடத்துறான், போதைப் பொருள் கடத்துறான், இவ்வளவு ஏன் ஏடிஎம் கார்டு கூட கடத்துறானுங்க. இலங்கை தமிழர்னாலே பிரச்சனை தாப்பா.
ஏன் நீ இந்த பத்திரிக்கையெல்லாம் படிக்கிறது இல்லையா? நீ என்னென்ன எனக்கு தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? இப்படி செய்கிறவங்க எல்லா நாட்டிலையும் தான் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் தான் இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா கொள்ளைக்காரங்களா, மோசமானவங்களா? சும்மாவே நம்ம மேலே கேஸ் போடுவோன்னு போலீஸ்காரன் மிரட்டுறான். இவனு சாவகாசம் வச்சுக்கிட்டோம்னா உள்ள தூக்கி போட்டுருவானுப்பா. அண்ணே, முதல்ல இந்த ஸ்டெப்னிக்கு பஞ்சர் ஓட்டினியா? இல்லைப்பா, போய் முதல்ல அதை பாரு. நான் சொல்லி எவன் கேட்குறான்? நீ கேட்குறதுக்கு எப்படியோ போங்க, நமக்கு என்ன. மச்சான், இவ்வளோ பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி ஆகும்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் சூர்யாவோட போட்டோ எடுக்க நினைச்சது தப்பா போச்சுது போல. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டும் சூர்யாவை மறக்கலையே. தமிழினி, உங்களோட கல்லூரியில யார்கிட்டயாவது சூர்யாவோட விலாசத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துரு. இப்போ அது ஒன்று தான் குறையா இருக்கு. பார்க்க தானே போறியல்? நான் சூர்யாவோட நின்று எடுத்த போட்டோவை. சும்மா இல்லடா விசரா. நான் ஊர்லயே இருந்திருந்தா நான் எங்க அண்ணனை இழந்திருக்க மாட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு இனி ஊரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இனிமே என் அண்ணாவை பார்க்க இயலாதா? நாங்களே பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கிறோம். பார்க்க போனோம் என்றால் எங்களையும் தூக்கி உள்ள போட்டுருவான். அப்ப இவருக்கு என்னதான் முடிவு? உடனே ஒன்றும் செய்ய இயலாத செல்வி. இப்பவே நம்ம எல்லாரையும் தேடி கியூ பிரான்ச் போலீஸ் ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டான். எங்களை சுற்றி பிரச்சனை. இதில் புதுசு ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். இளங்கோ மச்சானும் பிரச்சனையானவர் தான். தான் வியாபாரத்துக்கும் பிரச்சனைன்னு வந்துட்டா கண்டிப்பா நம்மளை காட்டி கொடுத்துருவாரு. அப்படி அவர் அவசரப்பட மாட்டார். பார்ப்போம் என்ன நடக்கும்னு. முதல்ல நம்ம தங்குறதே பிரச்சனையா இருக்கே. அப்ப நாம தனியா வீடு வாடகைக்கு எடுக்க முடியாதா? ஆமாம், மாமி அவங்க வீட்டில் நம்ம எல்லாரையும் தங்க அனுமதிக்க மாட்டான். மாமாவுக்கு விருப்பம் தான், ஆனால் அவர் மாமியை மீறி எதுவுமே செய்ய இயலாது. எனக்கு ஒரு யோசனை. இந்த கடல்ல குதிச்சமென்றால் நீந்தி அந்த பக்கம் போயிடலாம் தானே? அப்ப சூர்யா பார்க்க தேவையில்லையா? ஓ, எங்களோட நிலைமை படு மோசமா இருக்கு. போலீஸ் துரத்துது. ஹோட்டல் பக்கம் வர வேண்டாம் என்று இளங்கோ மச்சன் கதைக்கிறார். வீட்டுக்கு வர வேண்டாம் என்று மாமி கதைக்கிறார். இப்ப போக வழி இல்லாம தெருவில் நிக்கிறோம். மச்சான், எங்கட ஊர்ல தான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இங்க எங்களுக்கு உயிர் பயம் இல்லை தானே மச்சான்? உயிர் பயம் இல்லதான், மாட்டினமெண்டா வாழ்க்கையே தொலைஞ்சிடும். ஜெயில தான் இருக்கணும். உயிர் பயம் இருக்கும்போதே எங்கட ஊர்ல எவ்வளவு விளையாட்டு காட்டணும். அதான் அவன் விரட்டி விரட்டி இரக்கம் இல்லாம அப்பாவி ஜனங்களை கொன்னுட்டு இருக்கான். எங்கேயும் தமிழர்கள் தானே வாழ்றாங்க, அப்புறம் ஏன்டா நம்மளை இந்த விரட்டுறாங்க? நாங்க முறையா இங்க வந்திருந்தா பரவாயில்ல, கள்ளத்தனமால வந்திருக்கிறோம். கள்ளத்தனமா வராம நல்லத்தனமா வந்திருந்தா சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பாங்களா? என்ன சொல்லி ஒரு மாதிரியா இருக்கிறீர்கள்? ஊரு ஞாபகமா? போர்ல என் பெற்றோரை இழந்து போலீஸ் கிட்ட என் அண்ணனை தொலைச்சு நான் மட்டும் எதுக்கு வாழ்றேன்? என்னை மட்டும் கடவுள் தனியா அனாதி ஆக்கிட்டாரு. என்ன செல்வி சின்ன பிள்ளை மாதிரி அழுறியல்? நாங்க எல்லாரும் இருக்கிறோம் தானே. செல்வி அழாதீங்க. இங்க இருக்க எங்க எல்லாருக்குமே தான் இழப்பு இருக்கு. உண்மையை சொன்னா போர் சூழல்ல வளர்ந்த நாம இழப்புக்காக ஏங்கிறதும் நினைக்கிறதும் சங்கடப்படுறதுன்னு இருந்தோம்னா இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தி தான். உன்னை நாங்க கைவிட்டுற மாட்டோம். எங்கட கதையை சினிமா படம் எடுத்தா 100 நாள் ஓடும். எங்களை பத்தி எங்க படம் எடுக்கிறாங்க? வியாபாரம் தானே செய்யறாங்க. சினிமாவே வியாபாரம் தானே. நீங்க எங்களோட பிரச்சனையை விட்டு வேற ஏதோ காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. தெருவில் நின்று கொண்டு சினிமா பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மச்சான், கடற்கரை எல்லையில் தானே இருக்கிறோம். முதல்ல நீ பயமுடுறான். தலைக்கு மேல கதை தொங்கிக்கிட்டு இருக்கு, நீ விளையாண்டுட்டு இருக்க. கியூ பிரான்ச்சுக்காரன் ஹோட்டல் தேடி வந்தான். இளங்கோ மச்சான் கொஞ்சம் பிரச்சனை தான். மாமி இந்த வீட்டில் இருக்க விட மாட்டா. தமிழ் சொன்ன மாதிரி நம்ம வேற வீடு பார்க்கறதா ஒரே வழி. அண்ணன் சொல்றதுதான் எனக்கும் சரியா படுது. சரி வாங்க, வேற வீடு பார்ப்போம். சிலோன்காரங்கனாவே யாருமே வீடு தர மாட்டாங்க. அப்படியே யாராவது வாடகைக்கு விட்டாலும் வீட்டோட ஓனர் கிட்ட லெட்டர் வாங்கி கொண்டு போயிட்டு அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல பதிய வேணும்.
இப்போ அகதியா வெளியவும் சரி முகாம்லயும் சரி யாரையும் பதிய மாட்டாங்க. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம் இங்க இவ்ளோ சிக்கல் உருவாயிடுச்சு. எங்கட பிரச்சனைக்கு அப்போ நாங்க தான் காரணம் சொல்றியா? அப்ப நாங்க வந்த வழியில எங்கட ஊருக்கே திரும்பி போயிருவோமே. புறமுதுகு காட்ட நாம என்ன கோழைங்களா? யோசிச்சு ஒரு முடிவெடுத்தா பயந்து பின் வாங்க கூடாது. வாழ்வோ சாவோ முன்னோக்கி தான் போகணும். இலங்கை தமிழரா பிறந்துட்டு பயந்தோம்னா வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல. எங்க கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு வந்தீங்க. இடையில எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அப்பயும் வந்து சேர்ந்தீங்கல்ல. எங்க கண் முன்னாடியும் பல சவால்கள் இருக்கதான் செய்து, அத நாங்க போராடி ஜெயிக்க தான் செய்யறோம். நம்ம ஊர்ல பிறந்த யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுங்க பாப்போம். நாம உறுதி இல்லாம மனசு தளர்ந்து போனோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம வாழ்ந்துதான் ஆகணும். உங்களுக்கு எல்லாம் நல்ல வழி காட்டாம நான் ஓய மாட்டேன். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வாழ்வோம், நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. பெருங்கடல் மாதிரி அமைதியா இருக்க வேண்டிய எங்கட வாழ்க்கை கடல் அலை மாதிரி ஓயாம அடித்து கொண்டு இருக்கு. அண்ணா, அலைகளுக்கெல்லாம் பயந்தா நாம கடல்ல குளிக்க முடியுமாண்ணா? சின்ன வயசுல கவலை என்றாலே என்னன்னு தெரியாம சந்தோஷமா இருந்தோம். இதெல்லாம் எங்கட வாழ்க்கையில் நடக்கும்னு கனவு கூட காணல. கண்ணை மூடி கண்ணை திறக்கல, கனவு மாதிரி எல்லாம் போச்சு. ஆமாண்ணா, எனக்கும் நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் பசுமையா இருக்கு. ஆனா போனது போனது தானே. நாம இனிமே 10 வயசுக்கு மாறவ முடியும். அமைதியான ஊரு, அன்பான குடும்பம், உறவுகள், நண்பர்கள், படிப்பு, வேலை, நல்லது கெட்டது, கோவில், திருவிழான்னு எதுவுமே இல்லை. இதெல்லாம் திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. எல்லாத்தையும் இழந்துட்டோம். உயிர் மட்டும் உடம்புல ஒட்டிருக்கு. எல்லாம் போச்சு. நடமாடுற போன மாதிரி ஆயிட்டோம். இந்த சூழ்நிலையில் அம்மா அப்பா கூட இருந்திருந்தாலாவது கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். அதுவும் அந்த ஆண்டவனுக்கு பொறுக்க இல்லை. எல்லாத்தையும் உன் தலையில கட்டிட்டு நிம்மதியாக போயிட்டாங்க. அம்மா அப்பா போன பின்பு நீ எங்களுக்காக பட்டு கொண்டிருக்கிற கஷ்டத்தை நினைச்சா ஒரு மூத்த அண்ணனா என்னால தாங்க முடியல. நான் என்ன செய்ய? உன்னளவுக்கு பொறுமையோ, எதையும் தாங்கும் மனநிலையோ, எதிர்கொள்ற தைரியமோ தன்னம்பிக்கையோ எனக்கு இல்லாம போச்சு. இந்த கடல் அலை மாதிரி உள் மனசு கடந்து அடிக்குது. நான் உன்னை தவிர வேற யாரண்ட இதை சொல்ல முடியும் சொல்லு? உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் என்ற மனசுல ஆசை இருக்கு. ஆனா என்னால முடியல. நான் என்ன செய்ய? எங்களையும் சேர்த்து சுமக்க வேண்டிய சூழல்ல தான் நீ இருக்க. மாமிக்கிட்டையும் மச்சாங்கிட்டையும் நீங்க படுற கஷ்டம் வேதனைய என்னால ஏத்துக்கவே முடியல. என் தொண்டை அடைக்குது. நாங்க 4 பேர் இருந்தோம். தடுத்தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமையில நம்ம குடும்ப சூழ்நிலையை நினைச்சா எல்லாம் போச்சு. அண்ணா, நான் பிறந்ததுல இருந்து நீங்க இவ்ளோ பேசுறத நான் இப்பதான் பாக்குறேன். இப்ப உங்க மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறைஞ்சிருச்சு தானே? என்னண்ணா இது? நீங்களே அழறீங்களே. யாராவது பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க. நாம நிச்சயமா வாழ்ந்து காட்டுவோம்னா. கவலைப்படாதீங்கண்ணா. உனக்கு இருக்கிற தைரியமும் நம்பிக்கையும் அதெல்லாம் விடுங்கண்ணா. இவ்வளோ கவனமா செயல்படுற உனக்கு எப்படி கௌதம் செய்த காரியம் தெரியாம போச்சு? ஏன் கௌதம் என்ன செஞ்சான்? நாங்க சென்னை வந்து இறங்கி பார்த்த முத காட்சி, ஊர்ல எங்கட சனம் பார்த்திருந்தா எங்கட முகத்துல காரி துப்பிருப்பாங்க தெரியுமா? அப்படி என்னண்ணா பண்ணா? டூல்கேட்ல பிச்சை எடுக்கிறான்.
4 பேர் குத்துக்கல் மாறி இருந்து இப்படி செய்து போட்டான். அவனை அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். யாராவது அவனை தூண்டி விட்டுருப்பாங்க. நீங்க வருத்தப்படாதீங்கண்ணா. உங்க மனநிலை எனக்கு விளங்குதுண்ணா. நாம இப்படி இருக்கும்போது தம்பியை பிச்சை எடுக்க விட்டுட்டோமே நீங்க வருத்தப்படுறீங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்ம நாட்டோட சூழ்நிலை தான் காரணம். நம்ம நாடு நல்லா இருந்தா நீங்க இப்ப படிச்சு உத்தியோகம் பார்த்திருப்பீங்க. நம்ம எல்லாருடைய சூழ்நிலையும் வேற மாதிரி ஆயிருக்கும். உங்களோட சூழ்நிலை சரியா அமையலனா அதுக்கு நீங்க காரணம் இல்லைனா அப்புறம் நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம். தேவையில்லாம யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் சூழ்நிலை மாறும், நமக்கும் மாறும்னா. இப்போதைக்கு நீங்க தனி இடம் பார்த்து போறத பத்தி மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும்னா நம்புங்க. வாங்க போலாம். ஏண்டா இளங்கோ, ஏன் நீ கடையில் ஆளே இல்லை? மார்க்கெட்லாம் போகணும். நான் பாட்டு கடை விட்டு போயிட்டு வந்துடுவா. நான் யாழினி அனுப்புனனே, அவங்க வரலையா? எப்போ அனுப்பிச்ச நீ? ஐயோ, அப்பவே அனுப்புனேன்டா. அங்க கடையில சப்பாத்தி பரோட்டா இருந்தா அந்த யாழினிக்கிட்டே கொடுத்து அனுப்பு. அம்மா கடையில் ஆளேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் நீ வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கப்போ. ஏண்டா, ஒரு ஆளா 2 ஆளா? ஒரு படைக்கே சமைக்க வேண்டியிருக்குடா. என்னால முடியாது. கடையில இருக்கிறத கொடுத்து அனுப்புடா. வேறு நீ தான் பண்ணி தொலை. முதல்ல போனை வை போ. இவன் ஒருத்தன். ஏய் அண்ணா இங்க வாடா, இதை எடுத்துட்டு போடா. சரிண்ணா. எடுத்து டப்பால வை போ. ஏய் அண்ணா அந்த ஆம்லேட் 1/2 மணி நேரமா? சீக்கிரம் போடுறா. ரெடிண்ணா. ஏய் யாழினி நீ வா. கொடு. சீக்கிரம். அழுக்கா இருக்கு, தொடச்சுக்கோ. ஏய் ஆள் இல்லாமல் ஒண்டியாக கஷ்டப்பட்டு இருக்கேன். எங்கே போயிட்டு வர? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் தம்பி ஊர்லேருந்து வந்ததுலேருந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன். கடையும் மறந்துட்டேன், என்னையும் மறந்துட்டேன். இந்த பாரு, மாமா இப்படிலாம் பார்த்து முறைக்கலாம் கூடாது, புரியுதா? என் மனசு பூரா உன்னை தான் சுற்றி சுற்றி வருது. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தேவையில்லாம எதோ பேசுறீங்க. இது நல்லதுக்கு இல்ல. நான் தேவையான விஷயத்தான் உன்கிட்ட பேசுகிறேன். நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீ தான் அதை புரிஞ்சுக்காமையே பேசிக்கிட்டு இருக்க. துளசி என் கூட இருக்கிறத விட நீ என் கூட இருந்தேன்னா அந்த அடுப்பில் இருக்கிற நெருப்பு கூட ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். தப்பு தப்பா பேசுறீங்க, தப்பு தப்பா நினைக்கிறீங்க. இந்த நினைப்பே சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துரும். இந்த மாதிரிலாம் பேசாத. நானா துளசியோட சந்தோஷமாக இருக்கேன்? அதான் இல்லை. இது சந்தோஷம், நிம்மதி, கௌரவம், மரியாதை எல்லாமே நீ தான். என்னை விட்டா உன்னை யார் நல்லா பார்த்துக்குவாங்க? அது சொல்லு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு மரியாதையை, கௌரவத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாததை நினைச்சு தேவையில்லாததை பேசி அதை நீங்க கெடுத்துக்கிறீங்க. நீ என் தயவுல தான் இருக்கேங்கிறத மறந்துட்டு பேசுகிறேன். யார் தயவும் இல்லாம எங்களால வாழ முடியும், அதை நீங்க மறந்துடாதீங்க. இதை நீ இலங்கையிலேருந்து அகதியாக வந்தேல, அப்போ நீ பேசியிருந்தா நம்பியிருப்பேன். இப்போ என் கூட என் வீட்டிலே இருந்துக்கிட்டு இப்போ பேசுனனால நம்ப முடியாது. அப்போ என் உதவி தேவைப்பட்டுச்சு, இப்போ உனக்கு தேவைப்படலையா? நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க செஞ்ச உதவிக்கு மேல நான் இந்த கடையில உங்களுக்காக உழைச்சிருக்கேன், அதை மறந்துடாதீங்க. அப்போ உன் மனசு நீ மாற்றிக்க மாட்டேன். இந்த பாரு, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைன்னு சொல்லியிருக்காங்க. நீ மாறுவ, நான் பார்க்க தானே போகிறேன். உங்களை நான் மாத்துவேனே தவிர நான் மாற மாட்டேன். யாழினி யாழினியா தான் இருப்பா. பார்ப்போம், அதையும் பார்ப்போம். பார்க்க தான் போறீங்க. மார்னிங் ப்ரோ. ஆ டிஃபன் இருக்கா? கஸ்டமர் வந்துட்டாங்க, நான் உங்களை கவனிக்கணும். ஏய் அவனை நான் பார்த்துக்கிறேன். இதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுப்போம். ஃபோன் சொல்கிறேன்ல. என்ன வேணும்? மூளை இருக்கா? மூளை எனக்கு இருக்கு, கடையில் இல்லை. கிளம்பு முதல்ல. என்னது? எங்க சாப்பிட என்ன இருக்கு? இப்போ தானே சொன்னேன் இல்லைன்னு. உனக்கு சேர்த்தேன். கிளம்பு முதல்ல.
டேய் பண்ணடா குளம் மூடு வைடா நான் நக்கிற போது அறிவில்ல எந்திரிச்சு போட. நீங்க உட்காருங்க. 2 தட்டு கொடு சீக்கிரம். இருங்க, நானே இலையை கழுவுறேன். எப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா சும்மாவாவது கேட்பேன். இன்னைக்கு நான் கேட்க மாட்டேன். நான் வைக்கிறத தான் சாப்பிடணும். எப்பவும் அப்படிதானே? கிளீனர் பசி தாங்க மாட்டார் போல. ஆமாங்க, அவர் எப்பவுமே அப்படிதான். பூகம்பமே வந்தாலும் பசிக்கிறப்போ அவருக்கு ஏதாவது சாப்பிடணும், இல்லைன்னா பூமியே 2 பிளந்துடும். இப்போ செருப்பால் அடி வாங்க போறடா.